கோதுமை ரெசிபி பார்க்க போகிறோம். இது ஒரு டர்க்கிஷ் ரெசிபி. இது வந்து சீஸ் அப்புறம் பாலக் கீரை இருக்கு இல்லையா, அதை வச்சு பண்ணுவாங்க. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் நான் ஒரு வெரைட்டி இன்றைக்கி பண்ண போகிறேன். இந்த ரெசிபி வெளியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சனால நாங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தோம். அதே டேஸ்ட்டில் வந்தனால இன்றைக்கி நான் அந்த ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ண போனேன். வாங்க போய் பார்க்கலாம். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மைதா 1 கப். நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இது ஒரு 2 ஸ்பூன். அப்புறம் கொஞ்சம் சால்ட். இது 3யும் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நம்ம இதில் ஆயில் ஆட் பண்ணுறனால மாவு நல்லா சாஃப்டாக வரும். நம்ம நார்மலாக சப்பாத்தி பண்ணும்போது கூட இந்த சேம் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணலாம். சப்பாத்தி நல்லாவே சாஃப்டாக இருக்கும். 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் ஆயில் போதும். அதுக்கு மேலே வேணாம். இதெல்லாம் கலந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கப்பில் பசலைக்கீரையை நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பசலைக்கீரை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் 1 கப் சீஸ். இந்த மூணு பொருட்கள் போதும். நம்ம ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம் வாங்க. இப்போது நம்ம ஒரு சப்பாத்தி தேய்க்கிற கல்லில் நம்ம எப்படி சப்பாத்தி தேய்ப்போமோ அதே மாதிரி இந்த ஷீட்டை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒட்டும் போது நல்லா மைதா மாவை போட்டு நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தின்னாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ தின்னாக தேய்ச்சிக்கோங்க. இப்போது நம்ம எவ்வளோ தின்னாக தேய்ச்சோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும் ரெசிபி. ஆக்சுவலி நம்ம பசலைக்கீரையும் சீஸையும் ஃபில்லிங்ஸாக இங்கே வைக்க போகிறோம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் இதை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து ஓரங்களும் நடுவில் எல்லாம் ஈவனாக தேய்ச்சிக்கோங்க. நம்ம தேய்க்க நம்மளுக்கு அந்த சப்பாத்தி மாவு ஷீட்டே நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நம்ம தின்னாக தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் ட்ரான்ஸி ஆயிடுச்சு என்னது. நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்கும்போதெல்லாம் நல்லா மாவு தேய்ச்சிக்கோங்க. மாவு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ரெசிபிக்கு. அதனால் டேஸ்ட் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. போதும். இப்போ வந்து நான் கொஞ்சம் கீரையை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன், கூடவே சீஸையும். உங்களுக்கு எவ்வளோ சீஸியாக வேணுமோ அவ்வளோ சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் சால்ட்டை நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டஃபிங்கை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இந்த கார்னர்ஸ் எல்லாம் நல்லா இந்த சீஸும் கீரையும் இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அந்த கார்னர்ஸ் வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்காது சாப்பிடும்போது. நீங்கள் ஓரங்கள் அழுத்தம் கொடுக்கும்போது அது நல்லா ஒட்டிக்கும். வேறு எதுவும் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. உப்பு ஒரு சூடான தோசைக்கல் மேலே இதை போடுங்க. போட்டுட்டு நம்ம ஒரு எண்ணெயோ பட்டரோ சேர்த்து ஒரு 1 மினிட் அந்த சைடு வேக விட்டுட்டு அப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம ஒரு 1/2 செகண்ட்ஸ் வந்து நம்ம திருப்பி போட்டு இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கும்போது உள்ளே இருக்க சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகும். மைதாங்கிறனால இது ரொம்ப நேரம் எடுத்துக்காது வேகிறதுக்கு, சட்டுன்னு ஆகிடும். ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க. நம்மளோட சீஸ் வந்து மெல்ட் ஆகிட்டே இருக்குது. இதில் வந்து நம்ம கீரை எதுவும் வேக வைக்கல, அது அப்படியே நம்ம உள்ளே சேர்த்து சீஸோடு சாப்பிட போகிறோம். இது அட்லீஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ரொம்பவே நல்லா டேஸ்டியான ரெசிபி. இது வந்து பட்டரோட சர்வ் பண்ணி கூட டொமேட்டோ சாஸ் இல்லை மயோனைஸோடு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சீஸியாக இருக்குன்னு. ட்ரை பண்ணுங்கள்.